அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் ஹனா ரம்சான். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அலிஃப் நலீம். விரிவான செய்தி அறிக்கைக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பாதிபியன் ஊடக குழுவிற்கு புதிதாக உள்வாங்கப்படவுள்ள மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சைகள் விரைவில். 2026 கல்வியாண்டின் தரம் ஒன்றுக்கு புதிய மாணவர்களை அனுமதிக்கும் நிகழ்வு இன்று. விரைவில் மேற்கொள்ளப்படவுள்ள பாடசாலை மட்ட உள்ளக மதிப்பீட்டு பணிகள். சிறப்பாக நடைபெற்று முடிந்த தரம் 3 மாணவர்களின் இளங்காணல் கண்காட்சி. அமானா வங்கியினால் நடாத்தப்பட்ட நிதி மற்றும் கல்வி விழிப்புணர்வு செயலமர்வு. தொடர்பென விரிவான செய்திகள். எமது பாடசாலையில் 4 வருடங்களுக்கு மேலாக சிறப்பாக இயங்கி வரும் பாதிபியன் ஊடக குழுவிற்கு இவ்வாண்டிற்குரிய புதிய மாணவர்களை உள்வாங்குவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த வாரம் கோரப்பட்டிருந்தன. இந்நிலையில் விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரிகளுக்கான செயல்முறை ரீதியான நேர்முக பரீட்சை எதிர்வரும் வாரத்தில் நடாத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பாதிபியன் ஊடக குழு தெரிவித்துள்ளது. எனவே விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களும் அதற்காக தம்மை உரிய நிலையில் தயார்படுத்திக் கொள்ளுமாறும் பாதிபியன் ஊடக குழு வேண்டிக் கொள்கிறது. 2026 கல்வியாண்டிற்கு தரம் ஒன்றிற்கு புதிய மாணவர்களை உள்வாங்கும் நிகழ்வு தேசிய ரீதியாக இன்று நடைபெற உள்ளது. அவ்வகையில் எமது பாடசாலையிலும் தரம் ஒன்றிற்கு மாணவர்களை அனுமதிக்கும் நிகழ்வு இன்று காலை 9 மணி அளவில் பாடசாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதன் அடிப்படையில் இன்று தரம் ஒன்றிற்கு அனுமதி பெறும் மாணவர்களை பாடசாலை நிர்வாகம், ஆசிரியர் குழாம் மற்றும் மாணவர்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். பாடசாலை மட்ட உள்ளக மதிப்பீட்டிற் பணிகள் மீண்டும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதால் பண்புசார் விருத்தி தொடர்பான 8 குழுக்களும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பிரிவின் கீழ் உரியவற்றை தயார்படுத்திக் கொள்ளுமாறு பாடசாலையின் கௌரவ அதிபர் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார். எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவின் முதன்மை நிலை 1லிருந்து முதன்மை நிலை 2 தரம் 3ற்கு பிரவேசிக்கும் மாணவர்களுக்கான இனங்காணல் செயற்பாடுகள் இம்மாதம் 5ஆம் தேதி ஆரம்பமாகி தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. அச்செயற்பாடுகளின் இறுதிக்கட்ட நிகழ்வாக மாணவர்களின் செயற்பாடுகளை உள்ளடக்கிய கண்காட்சி ஒன்று கடந்த வாரம் 23ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்நிகழ்வில் பாடசாலையின் கௌரவ அதிபர், ஆரம்ப பிரிவு தலைவர் உட்பட பிரதி உதவி அதிபர்கள், ஆரம்ப பிரிவு மாணவர்கள், தரம் 3 மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அமானா வங்கியின் ஏற்பாட்டில் கல்வி மற்றும் நிதி விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு சிறப்பு செயலமர்வு கடந்த 27ஆம் தேதி அன்று நடாத்தப்பட்டது. இந்த செயலமர்வில் தரம் 9 தொடக்கம் 11 வரையான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்வின் போது நவீன வங்கி, சேமிப்பு பழக்கம், நிதி மேலாண்மை மற்றும் எதிர்கால திட்டமிடல் ஆகியவை குறித்து தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. அமானா வங்கியிலிருந்து எமது பாடசாலைக்கு வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்புடன் நடாத்தி தந்த அனைவருக்கும் பாடசாலை நிர்வாகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இத்துடன் பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கும் வாராந்த செய்தி அறிக்கை யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.